கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 6. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சகேவை குறித்து, சகேவு ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று இயேசுவை வகை தேடி பார்க்க எடுத்த முயற்சி எல்லாவற்றுக்கும் பலனாக இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், சகேவே நீ சீக்கிரத்தில் இறங்கி வா என்று மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகேவை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அதற்கு பிறகு நடந்தது தான், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு கூட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்ன மாபெரும் வித்தியாசம் பாருங்கள். நான் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்காதா? இவர் நல்லவர் என்று சொல்லுகிறார்களே, அற்புதம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்களே, பிறவியிலே கண் பார்வையற்றோ அல்லது எந்த குறைபாடோடு பிறக்கிறவர்களையும் சுகமாக்குகிறார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறார், மரித்தவர்களை எழுப்புகிறார். அதையெல்லாம் தாண்டி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளானபடினாலே தந்தைக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்முடைய ஆசீர்வாதம்தான். ஆகையால் கடவுளை ஒருவரும் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்றெல்லாம் நீங்கள் இனி நினைக்க வேண்டாம். இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று இத்தனை அருமையான உபதேசங்களை சொல்லி கொண்டு வருகிற இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார். ஆனால் நடந்த நிகழ்ச்சி என்ன? மகனே, நீ என்னை தூரத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன்னுடைய தகுதி, உன்னுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் நீ இத்தனை மக்களுக்கு முன்பதாக அந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு நீ என்னை பார்க்க வகை தேடுவதை, முயற்சிப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியத்தை நான் கொடுக்க போகிறேன். அது என்ன? இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? நாம் அவரை பார்க்க ஆசைப்பட்டாலே போதும், அவர் நம்முடைய வீட்டிற்கு வந்து விடுகிற கடவுள். அவரை காண்பதற்காக, அவரை தேடுவதற்காக, அவரோடு பேசுவதற்காக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய அன்பை அடைவதற்காக நாம் ஊசி முனையில் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊசி முனையில் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான ஒரு வாஞ்சை இருந்து விட்டாலே போதும், நம்மை தேடி வருகின்ற கடவுள் நம்முடைய கடவுள். ஆச்சரியத்தை பார்க்கின்றான். ஓ, இந்த இயேசுவை நான் தூரத்தில் இருந்து பார்த்தால் எனக்கு போதும் என்று தான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதும் அவர் நான் இருக்கிற இடத்தை அவர் கண்டுபிடித்து அவர் என்னோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரமாக இறங்கி வா, உன்னோடு கூட உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொல்லுகிறாரே என்பதை நினைத்த உடனே சகைவிற்கு சந்தோஷம் வந்து விடுகிறது. ஆகையினால் தான் நாம் வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் இறங்கி வந்து சந்தோஷத்தோடு கூட இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் அன்பானவர். அவர் எளிமையாக சந்திக்கக்கூடியவர். நீங்கள் எந்த இடத்திலிருந்தும் கேட்கலாம். இயேசுவை தேடி நாம் எருசலேம் பட்டணத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. இயேசுவை பார்ப்பதற்கு எந்த மலைகளுக்கும் போக வேண்டிய அவசியமில்லை. எந்த முகாம்களுக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லும் பகலும் தண்ணீர் குடியாமல் உங்களை நீங்களே வருத்தி கொண்டால்தான் இயேசு வருவாரா? அப்படி வேதம் சொல்லித் தரவே இல்லை.
ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார், உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறார், உங்களுடைய தேவையின் மத்தியில் இருக்கிறார், உங்களுடைய உங்களுடைய பிரயாசத்தின் மத்தியில் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இயேசு வந்தால் எல்லாம் மாறிவிடும். சகை வீட்டில் எல்லாம் மாறிட்டு அவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும், நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், தொல்லைகளும் துன்பங்களும் உடைய கண்ணீரெல்லாம் மாறி போகும். கவலைப்பட வேண்டாம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, நீர் வந்தால் எல்லாம் மாறும். எங்கள் வாழ்க்கையிலே வாரும், எங்கள் வீட்டில் வாரும், எங்கள் பிரச்சனையில் வாரும், எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.